السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم: من قال حين يصبح وحين يمسي سبحان الله وبحمده 100 مرة لم يأتي أحد يوم القيامة بأفضل مما جاء به أحد. ரவாஹு முஸ்லிமும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்தார்கள், காலையிலையும் மாலையிலையும் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற திருவாசகத்தை 100 முறை சொன்னார் என்றால், இதைவிட ஒரு சிறந்த கலிமாவை மறுமை நாளிலே அவர் கொண்டு வர மாட்டார் என்று சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது. மிக இலகுவான வாசகங்கள் தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 முறை, காலையிலையும் மாலையிலையும். கூடுதலாக போனால் ஒரு 5 நிமிடங்களிலே இந்த வாசகங்களை நாம் சொல்லிவிட முடியும். மறுமை நாளிலே இந்த வாசகங்களுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. நம்முடைய நாவிலிருந்து எத்தனையோ வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேச்சுக்களில் இது ஒரு சிறந்த ஒரு கலிமாவா இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நாள்தோறும் நாம் உரைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தினிடத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இதை சொல்லுமாறு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைய ஃபிக்ஹ் பாடம், அந்த பாடத்திலே துஆக்களுடைய மகத்துவங்கள், தஸ்பீஹ், திக்ர்கள் மகத்துவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹிக்கு அப்படிப்பட்ட ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. அதே போன்றுதான் அஊது கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் என்கிற வாசகத்தை நம்மிலே பலர் ஓதிக்கொண்டிருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த வாசகத்தின் நன்மை என்ன, அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்திருக்கிறார். ஒரு மனிதர் வந்து பெருமானார் இடத்திலே சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அல் பாரிஹா, பாரிஹா என்றால் கடந்த இரவு, அல் லைலத்துல் மாதியா, தேள் என்னை கொட்டிவிட்டது என்று சொன்னார். லதகத்தினி மின் அக்ரபின் லதகத்தினி அல் பாரிஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள், பொதுவாக தேள் கொட்டினால் அதற்கு சில வைத்தியங்கள் இருக்கின்றன, சிகிச்சைகள் இருக்கின்றன. ஒரு சிறந்த சிகிச்சை, ஒரு அரும் மருந்து என்னவென்றால் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் என்கிற இந்த வாசகத்தை நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால், தேள் கொட்டுவது, அதனால் சிகிச்சை பெறுவது ஒரு புறம் இருக்கட்டும், தேள் கொட்டவே செய்யாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த விஷ ஜந்துக்களும், விஷப்பிராணிகளும், காட்டு விலங்குகளும் நம்மை நெருங்கவே செய்யாது என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய கருத்து இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்றால் அல்லாஹ் மிக தூயவன், புகழுக்குரியவன். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத், அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வாக்குகளை வைத்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அத்தனை படைப்புடைய தீமைகள் இருந்து எந்த ஒரு தீமையுமே ஏற்படாது. இந்த அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக்வுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. இது ஒரு ஆன்மீக மருந்து, ஒரு அருமருந்து. இதை நாம் ஒவ்வொருவரும் ஓதி வர வேண்டும். தினமும் காலையில் நாம் சுபுஹு தொழுகை நிறைவு செய்துவிட்டு சற்று நேரம் அவர் இதையெல்லாம் ஓதிவிட்டு செல்லலாம். அல்லது நாம் வீட்டிற்கு செல்லும் போது, வீட்டிலிருந்து வரும்போதெல்லாம் நாம் ஓதுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உரைத்ததாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் ஓதி வாருங்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் வல் முஅவ்விதத்தை. சூரத்துல் இஹ்லாஸ் எனப்படும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவையும், மிகவும் இலகுவான சூறாக்கள், ஓதுவதற்கு சிரமம் இல்லாத சூறாக்கள், குல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது பி ரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களை நீங்கள் 3 முறை நீங்கள் ஓதி வாருங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு இருக்கிறது என்று சொன்னார். தக்ஃபீக மின் குல்லி ஷைஇன், அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. காரணம், அந்த சூறாக்களில் அவ்வளவு தத்துவங்கள், ஞானங்கள் இருக்கின்றன. நாம் பாதுகாப்பு வேண்டியவாறு இருக்கிறோம். எல்லா துன்பங்கள், துயரங்கள் இருந்து பாதுகாப்பு வேண்டியவாறு நாம் இருக்கிறோம்.
ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள், ஒவ்வொரு வகையான மன உளைச்சல்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோமே. இந்த மன உளைச்சல்கள், மன கவலைகள் எல்லாம் தீர்வதற்கு இது போன்ற சூறாக்கள் வழிவகுக்கின்றன. மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்கிறார்கள், தினமும் காலை மாலை ஒருவர் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் நான் இதை ஓதுகிறேன். அவனுடைய பெயரோடு நான் ஓதுகிற போது இந்த பூமியிலையும் சரி விண்ணிலையும் சரி எந்த ஒன்றும் எனக்கு தீமை பயக்காது, தீமையை உண்டாக்காது. அத்தகைய அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ்வுடைய பெயருக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதா இல்லையா? இதை நாம் ஓதி வந்தோம் என்றாலும் லம் யதுர்ர, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புகிறார். எனவே இந்த கலிமாக்களுடைய ஒரு பரக்கத்து பற்றி இன்றைக்கு நமக்கு எடுத்துரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இரவு நேரம் அந்த தூக்கம் நமக்கு நிம்மதியாக அமைய வேண்டும். நாம் பலமுறை எடுத்துரைத்த ஒன்றுதான். அதையும் சேர்த்தே இங்கே சொல்லுகிறார்கள். ஒருவர் தம்முடைய படுக்கையின் பக்கம் நெருங்கினார் என்றால் உறங்குவதற்காக வேண்டி துயில் கொள்வதற்காக பிஸ்மிக்கல்லாஹும்ம அமூத்து வஹியா என்று ஓத வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பெயரால் நான் மௌத்தாக போகிறேன், பின்பு உயிர் பெறப் போகிறேன் என்று. அங்கே அமூத்து என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். உறங்குகிறேன் என்பதற்கு அனாம் என்கிற வார்த்தை அரபி வார்த்தை. ஆனால் அமூத்து காரணம், இந்த தூக்கம் கூட அது ஒரு சிறிய மரணமாக இருக்கிறது. நம்ம அப்படியே மரக்கட்டை போன்று கிடக்கிறோமா இல்லையா? ஒரு மையத்து கிடப்பது போன்று தானே நம்முடைய தூக்கத்திலே கிடக்கிறோம். எனவே அது அந்நௌமு அகுல் மௌத்து என்று அரபியிலே சொல்வார்கள். மௌத்தினுடைய ஒரு சகோதரன் என்பார்கள் தூக்கத்தை. எனவேதான் அமூத்து என்ற வார்த்தையை நாம் பேசுகின்றோம். பிஸ்மிக்கல்லாஹும்ம அமூத்து வஹியா என்ற வார்த்தையை நாம் ஓதிவிட்டு படுத்தோம் என்றால் இரவு தூக்கம். அதைத்தாண்டி நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், நாம் உறங்கும் முன்னே சூரத்துல் இஹ்லாஸ் போன்ற நம்ம அவ்விதாத்து சூறாக்களையும் நாம் ஓத வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவர்களுடைய அருமை துணைவர் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருவருக்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசித்த ஒன்று தம்பதியினர். அந்த இருவருக்கும் நீங்கள் உறங்கச் சென்றிருந்தால் 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹ் அக்பர், இதையெல்லாம் ஓதி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? நாம் பலமுறை சொல்லிய ஒரு விஷயம்தான், தம்முடைய உள்ளங்கையிலே ஊதுவார்கள். ஊதி எங்கே இருந்து எங்கே தேய்க்கிறார்கள் என்றால் ஹதீஸில் வருகிறது, எபுதவ் பிஹிமா அலா ரஅஸிஹி வ வஜீஹி, தலையிலிருந்து முகத்திலிருந்து, வமா அக்பலமின் ஜசதிஹி, மேனியினுடைய உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலையும் தேய்த்து விட்டு படுப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது நம்முடைய உடம்பிலே ஒரு தெம்பு ஏற்படும், ஒரு வலிமை ஏற்படும் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இன்றைய பாடத்திலே துவாக்கள், நம்முடைய முன்னோர்கள் அருமையான ஒரு துவா ஒன்றை ஓதுவார்கள். துவாவுக்கு துவா இருக்கிறதே ஒரு மூமினின் ஆயுதம் என்றார்கள் நபி. அந்த ஆயுதத்தை வைத்து நாம் நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அத்துவாவு சிலாஹுல் மூமினி, ஒரு மூமினுக்கு ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வைத்துத்தான் நாம் இப்போது பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் அந்த மக்களுக்கு கண்டிப்பாக தீர்வு ஏற்படும் என்பதில் நிரந்தர தீர்வு ஏற்படுமே. அந்த முனாஃபிக்கர் இந்த வஞ்சகத்திலிருந்து அவர்கள் விடுபடுவார்களே. போர் நிறுத்தும் என்று அறிவிக்கிறார்கள், ஆனால் திடீரென்று அவர்கள் மறுபடியும் போரை தொடங்குகிறார்கள். இந்த துஆவுடைய ஒரு மதிப்பு என்னவென்று கேட்டால் நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். ஆனால் அருமை சகோதரர்களே, உலகமெல்லாம் கேட்கின்ற முஸ்லிம்கள் கேட்கின்ற அந்த துஆக்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, மகத்துவம் இருப்பதை நாம் கண்கூடாக தெரிகிறோம். மாநில ஜமாத் உலமா சபை நமக்கு அறிவிப்பு செய்தது, ரபியுல் ஆஹிர் பிறை பிறக்கும் முன்னே ஒரு மாதமாவது நாம் இந்த துஆவை ஓத வேண்டும் என்று அறிவிப்பு செய்தது. சற்றேறக்குரிய ஒரு மாதம் நாம் ஓதிருக்கிறோம். ரபியுல் ஆஹிர் பிறை 1 இன்றைக்கு 30ஆம் பிறையில் இருக்கிறோம். இன்றிரவு நம்முடைய ஹிஜ்ரி ஆண்டு 1447 அந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய 5ஆம் மாதம் ஜமாதுல் அவ்வல் பிறை இன்றைக்கு பிறக்கிறது. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பிறக்கிறது. 29 நாட்களை நாம் நிறைவு செய்து விட்டோம். ரபியுல் ஆஹிருடைய அந்த பிறையை நிறைவு செய்து விட்டோம். இன்றைக்கு அடுத்த மாதத்தின் பிறை இன்ஷா அல்லாஹ் பிறக்கிறது. நேற்று இரவு 29 முடிகிற போது பிறை காணப்படவில்லை என்கிற காரணத்தினாலே இந்த மாதம் 30 நாட்களாக பூர்த்தியாவதாக காஜியல் கூட்டமைப்பு கூட்டம் நமக்கு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த ஒரு மாதம் நாம் கேட்ட அந்த துஆக்கள்,
ஒரு மாதமாவது ஓத வேண்டும் என்று அவர்கள் அறிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த அறிக்கைக்கு ஏற்ப நான் மட்டுமல்ல, பன்னூற்றுக்கணக்கான ஊர்களிலே இமாமார்கள் மற்றும் நம்முடைய ஜமாத்தார்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நல்ல ஒரு விடிவுகள், தீர்வுகள் கிடைக்க வேண்டும். இத்தோடு நம்முடைய கடமை நிறைவேறிவிட்டதாகவும் நாம் நினைக்கவும் கூடாது. நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஹஸ்புனல்லாஹு வ நேமல் வக்கீல் ஒரு 11 முறை ஓதி வந்தோமே, அந்த மக்களை மனதிலே வைத்து கொண்டு நாம் தொடர்ந்து ஓதி வந்தோம் என்றால் நிச்சயமாக நிரந்தர தீர்வு ஏற்படும். ஓதுவார்கள் நம்முடைய முன்னோர்கள், இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தம் வஃபிர் துனூபி ஃபஇன்னக காஃபிரு ذنபில் அதீமி. அப்துல் வஹாப் ஷாரானி அவர்கள் ஓதி கொடுத்த அந்த வாசகத்தின் அர்த்தம் இருக்கிறதே, கருத்து இருக்கிறது, அபாரமான விஷயங்கள். அது இன்னொரு நாளைக்கு நாம் பார்ப்போம். இது போன்ற துஆக்கள் கேட்பதன் மூலமாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை வல்ல அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவோம். அல்லாஹ் கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.